தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 85. வருகுது வேல். குணவாயிற்கோட்டத்தின் அடர்ந்த அடவியின் ஒரு புறத்தை எழுந்து நின்ற குன்றின் குகையினுள்ளே அமைக்கப்பட்டிருந்த போர்ப்பாசறையில் இரு கைகளையும் பிடித்து கொண்டு கரிகாலன் வா சகோதரி என உள்ளிருந்த அன்பையெல்லாம் வெளியே அமுதமென கொட்டி அழைத்த நேரத்திலும் காதலனை நினைத்து கண்ணீர் உகுத்த பூவழகியைக் கண்டு கண்ணீருக்கு காரணத்தை அறியாத இருங்கோவேலின் முகத்தில் சற்றே ஆச்சரிய ரேகை படர்ந்ததானாலும் மன்னன் மட்டும் அவள் உள்ளத்தின் துன்ப அலைகளை புரிந்து கொண்டானாகையால், சகோதரி, சோகக் கண்ணீர் உருக்கும் நேரமல்ல இது. ஆனந்த கண்ணீர் சொரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சோழ நாட்டு விடுதலையின் ஆரம்ப அத்தியாயம் துவங்கிவிட்டது. அந்த விடுதலையுடன் பிணைந்திருக்கிறது நம் அனைவர் சந்துஷ்டியும் என்று சமாதானமும் சொன்னான். அவன் சொற்கள் குலைந்த விதத்தையும் அவன் காட்டிய பரிவையும் கவனித்ததால் ஓரளவு நன்றி அறிதலை கொண்டால், ஆனாலும் துன்பத்தை மட்டும் விடாத பூவழகி, மன்னவா, நம் சந்துஷ்டி என்று பொதுப்படையாகச் சொல்லாதீர்கள். என் நிலை வேறு என்று மெல்ல வார்த்தைகளை உதறவிட்டாள். துக்கத்தால் துடிப்புடன் பேச முடியாத காரணத்தால். சகோதரி, உனக்கு நான் எத்தனை முறை சொல்வது, என்னை மன்னன் என்று அழைக்காதே என்று லேசாக கடிந்து கொண்ட கரிகாலன் அவள் கைகளை இறுக்கி பிடித்தான். நான் இருக்கிறேன் உன்னை காக்க, அஞ்சாதே என்று சொல்லும் பாவனையில். தங்களை மன்னர் என்று அழைக்காமல் வேறெப்படி அழைப்பேன்? தாங்கள் மன்னர்தானே என்று சிறிது தைரியப்படுத்தி கொண்டு பேசினாள் பூவழகி, மன்னன் கைகள் அளித்த உறுதியால் சிறிது துணிவும் கொண்டு. நான் ஊருக்கெல்லாம் மன்னனாய் இருக்கலாம், ஆனால் உனக்கு அண்ணன் தானே. கருவூரில் பாழடைந்த மாளிகையில் நாம் பேசிக்கொண்டதை மறந்துவிட்டாயா? நீ மறந்தாலும் நான் மறக்கவில்லை என்ற கரிகாலன் சொற்களை பாதியில் வேண்டுமென்றே அறுத்தான். நீங்கள் எதை மறக்கவில்லை? எதை என்பதை விட எவற்றை என்று கேட்பது பொருத்தமாக இருக்குமே சகோதரி. சரி சரி, சொல்லுங்கள், எவற்றை மறக்கவில்லை? செம்பருத்தி சார்பழிந்த 2 செங்கமல கரங்களை மறக்கவில்லை. இதமாக சுடுநீர் துளிகளை வெந்த காலில் உதிர்த்து புண்ணின் எரிச்சலுக்கு ஒத்தடம் கொடுத்துதவிய 2 பங்கைய விழிகளை மறக்கவில்லை. இதற்கு மேல் கரிகாலன் நாவிலிருந்து சொற்கள் உதிரவில்லை. உதிர வேண்டிய சொற்கள் உணர்ச்சி வடிவம் எடுத்து முகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் எழுந்து நின்று அவள் உள்ளம் நெகிழ்ந்து கிடந்த கதையை பறைசாற்றின. அந்த உணர்ச்சி வெள்ளம் குரலில் பொங்க சில வினாடிகளுக்கு பிறகு சொன்னான் கரிகாலன். அன்று கேட்டுக்கொண்டேன் சகோதரி, நீ என்னை சகோதரனாக பாவிக்க வேண்டுமென்று. நீயும் ஒப்புக்கொண்டாய். அன்று நீ அண்ணாவென்று அழைத்த அந்த இன்பச் சொல்லை நினைத்து நினைத்து என்றும் வலுவடைகிறேன். உன்னை போன்ற ஒரு சகோதரியின் கரம் பக்கத்தில் இருக்கையில் சோழ நாட்டை என்ன, உலகத்தையே வெற்றி கொண்டு விடுவேன். ஆகவே என்ன அண்ணா என்று இடைமறித்து கேட்டாள் பூவழகி. அந்த 2 சொற்கள் சற்று இறைந்தே பேசப்பட்டதன் விளைவாக அந்த மலை குகை பூராவும் எதிரொலி செய்து பல சகோதரிகள் அண்ணா அண்ணா என்று அழைப்பது போன்ற பிரமை ஏற்படவே மகிழ்ச்சியுடன் நகைத்த கரிகாலன், பார்த்தாய சகோதரி, குகையின் கற்கள் கூட நீ சொல்வதை ஆமோதிக்கின்றன என்றான். குகை உங்களுடையது தானே அண்ணா என்று ஆரம்பித்த பூவழகியை, செச்ச, நிறுத்து நிறுத்து, சரியில்லை என்றான் மன்னன். எது சரியில்லை என்று கேட்டாள் பூவழகி. நீ பேசுவது என்ன அண்ணா? இதுவரை சரி. குகை உன்னுடையதுதானே என்றேன். இப்பொழுது சரி. தமிழில் அண்ணாவுக்கும் உங்களுக்கும் சரிப்பட்டு வராது சகோதரி. அன்பு மேற்படும் போது மரியாதை சொற்கள் சிறிது நிற்க வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. இம்முறை கரிகாலனோடு பூவழகையும் சேர்ந்து கொண்டு நகைத்தாள். இப்படி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அறவே மறந்து 2 குழந்தைகள் போல் நகைத்து கொண்டு நின்ற அந்த இருவரையும் நாங்கூர்வேள், மன்னரின் சகோதரியார் 3 நாட்களாக பயணம் செய்திருக்கிறார்கள் என்று மிகவும் மரியாதையுடன் குறிப்பிட்டார். அப்பொழுதுதான் அந்த குகையில் தங்களைத் தவிர மற்றும் சிலர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட கரிகாலன், ஆமாம், மறந்துவிட்டேன். நாங்கள் பேச வேண்டியது நிரம்ப இருக்கிறது, பிறகு பேசிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு மீண்டும் நாங்கூர்வேளை நோக்கி, தங்களை இத்தனை சீக்கிரம் இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை.
இதற்குள் இருங்கோவில் என் சகோதரியை துன்புறுத்த முனைவான் என்றும் நினைக்கவில்லை என்றான். நான் எதிர்பார்த்தேன் என்று நாங்கூர்வேல் பதில் திடமாகவே சொன்னார். ஏன், உறையூர் நிலை மாறிவிட்டதா? உறையூர் நிலை மாறவில்லை, இருங்கோவேளின் நிலைதான் மாறிவிட்டது. 6 மாத காலம் அவன் தங்கள் சகோதரியை துன்புறுத்தாமல் விட்டு வைத்ததற்கு மாரப்பவேல்தான் முக்கிய காரணம். அவர் எக்காரணத்தை கொண்டும் உறையூரை விட்டு நகர மறுத்தார். அத்துடன் பூவழகி சிறையிருந்த எல்லைப்புற மாளிகை மீது மட்டுமின்றி இருங்கோவேளையும் கண்காணிக்க தமது ஒற்றர்கள் 2 நியமித்திருந்தார். இதையெல்லாம் அறிந்த இருங்கோவேள் தாமதித்தான். ஆனால் என்ன சொல்லுங்கள்? தங்கள் சகோதரியாரின் வனப்பு அவன் எச்சரிக்கையையும் உடைத்தது. அவர்களின் அந்த அழகு அந்த பாதகனை நிலைகுலையச் செய்தது. போதும் போதும், பிறகு புகார் நிலைமையை அறிந்து வர அரசாங்க காரியமாக மாரப்பவேளை ஏவினான். இருங்கோவேளின் கட்டளையை மீற மாரப்பவேலால் முடியவில்லை. மகள் இருக்கிறாளே என்று மன்றாடி பார்த்தார். மகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், என் வாளின் மீது ஆணை, நான் பாதுகாக்கிறேன் அவளை என்றான் அந்த வஞ்சகன். அதையும் நம்பவில்லை மாரப்பவேள். தயங்கினார். என்ன தயங்குகிறீர்? உமது மன்னனையே சந்தேகிக்கிறீரோ என்று விரட்டினான். வேறு வழியே இல்லாமல் புகார் சென்றார். கரிகாலன் பூவழகியின் கைகளை விட்டுவிட்டு சிறிது நேரம் ஆழ்ந்த யோசனையில் இறங்கினான். பிறகு கேட்டான், இதை பற்றி எனக்கு ஏன் தெரிவிக்கவில்லை என்று. நாங்கூர்வேள் மிகுந்த நிதானத்துடன் மன்னனை ஏறிட்டு பார்த்துவிட்டு சொன்னார், சொல்ல அவகாசம் இல்லை பிரபு. தவிர நான் இருக்கும் நிலையில் தங்களுக்கு தூது அனுப்புவதும் எந்தவித நற்பனையினையும் அளித்திராது. இருங்கோவேள் யாரையும் நம்பாதவன். என்னிடம் சிறிது சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் தங்கள் சகோதரியாரை விடுவிப்பது அத்தனை சுலபமாக இருந்திராது. எப்பொழுது பல மாதங்களுக்கு முன்பு பூவழகி என் சகோதரி, இவளை காப்பது உன் கடமை, அந்த பணியில் உன் உயிர் போனாலும் பாதகமில்லை என்று கட்டளையிட்டீர்களோ, அன்றிலிருந்து நானும் அல்லியும் ஒரு கண்ணை எல்லைப்புற மாளிகையின் மீது வைத்திருந்தோம். இருங்கோவேளுக்கு எங்கள் மீது கொஞ்ச நஞ்ச சந்தேகம் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மாளிகைக்கு போவதை கூட நிறுத்தி கொண்டோம். திடீரென இருங்கோவேள் 3 நாட்களுக்கு முன்பு மாரப்பவேளை புகார் அனுப்பினான். அந்த வினாடியிலிருந்து அல்லி ஆண் வீரன் உடையணிந்தாள். அடியவன் காவலர் தலைவன் பதவியை உதற உறுதி கொண்டேன். ஆகையால்தான் சகோதரியாரை காக்க முடிந்தது என்று விளக்கினார். கரிகாலன் அந்த விளக்கத்தை கேட்டதும் பூவழகியை இருங்கோவேலிடமிருந்து மீட்க நாங்கூர்வேள் எத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டானாகையால் பூவழகியை மட்டுமின்றி நாங்கூர்வேளையும் அல்லியையும் இன்பவல்லியையும் கூட நோக்கி அவர்கள் அணிந்திருந்த உழவர் உடையை கண்டு சிரசை அசைத்து, ஆம், அந்த வஞ்சகனிடமிருந்து தப்புவது எளிதல்ல. 3 நாள் பயணத்தில் மிகவும் சிரமம்தான் பட்டிருக்கிறீர்கள் என்று கூறி தன் வீரர்களை அழைத்து, இவர்கள் நீராடவும் தங்கவும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். அரசன் கட்டளைப்படி காவலர் அந்த பெண்கள் 3 பக்கத்தில் இருந்த மற்றொரு குகைக்கு அழைத்துச் சென்று குகையை ஒட்டி ஓடிக்கொண்டிருந்த சுனையை காட்டி, இதில் நீராடலாம். நீங்கள் எந்த சமயத்தில் வந்தாலும் தங்குவதற்காக இந்த குகை 2 மாதங்களாக தயாராயிருக்கிறது என்று கூறிவிட்டு சென்றார்கள். பெண்கள் 3 அந்த குகையின் நடுவில் நின்று சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். அரண்மனையில் இருப்பது போன்ற சொகுசு வசதிகள் ஏதும் இல்லாவிட்டாலும் குகை இயற்கை அழகு துள்ளி விளையாட மிகுந்த மனோகரமாகவே காட்சியளித்தது. குகையை அணைத்து ஓடியிருந்த அருவியின் பக்கமாக பாறை சிறிது உடைக்கப்பட்டிருந்ததால் ஓடை நீரின் மீது விளையாடிய சந்திர வெளிச்சம் ஏதோ இந்திரஜால வித்தை காட்டுவது போல் இருந்தது. நீரையும் தாண்டி வந்த சந்திரன் கதிர்கள் குகைக்குள்ளும் புகுந்து கொண்டதால் கோடியில் ஈட்டிகளுக்கிடையில் இருந்த பந்தம் அணைந்து போனாலும் வெளிச்சத்துக்கு ஏதும் குகையில் குறைவில்லை என்பதை பெண்கள் 3 புரிந்து கொண்டார்கள். அந்த குகையின் ஒரு புறக் கல்லை பிளந்து வந்த ஆலமர கிளையொன்று குகையின் மறுபுறத்தில் பாய்ந்து சென்றதாலும் அந்த கிளையில் தங்கியிருந்த ஒரு பச்சை கிளி அடிக்கடி கத்திக்கொண்டிருந்ததாலும் 1000 அரண்மனைகள் அளிக்கக்கூடாத இயற்கையின் பேரழகை பெற்ற அந்த குகையை கண்டு பெண்கள் 3 பிரமித்து போனார்கள். குகையின் அழகை அனுபவித்த பிறகு நீண்ட நேரம் அருவியில் நீராடிய அந்த பெண்கள் 3 இன்பவல்லி முதலில் நீராட்டத்தை முடித்துக்கொண்டு குகைக்குள் நுழைந்து குகையின் கோடியில் பெட்டியொன்று இருப்பதைக் கண்டு
அதை திறந்து பார்த்து பெரிதும் வியந்து, மன்னர் மகா கெட்டிக்காரர், எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே யோசித்திருக்கிறார் என்று சொல்லி மெல்லச் சிரித்தாள். அருவியில் நீராடிக் கொண்டிருந்த இருவரும் இன்பவள்ளி நகைப்பதை கேட்டு குகைக்குள் ஓடி வந்து, எதற்காக நகைக்கிறாய் இன்பவள்ளி என்று ஏக காலத்தில் கேட்டார்கள். பாவம், மன்னரை நினைத்து சிரித்தேன் என்றாள் இன்பவள்ளி சற்று கேலியாக. பிறர் பார்த்து நகைக்கும்படியாகவா இருக்கிறார் மன்னர் என்று சற்று கோபத்துடன் கேட்டாள் அல்லி. அப்பா, மன்னரை சொன்னதில் எத்தனை கோபம் தங்களுக்கு என்றாள் இன்பவள்ளி. ஏன் ஏன் கோபம் இருக்காது? மன்னரை சொன்னால் மகாராணிக்கு கோபம் வராமல் வேறு யாருக்கு வரும் என்று கூறிய பூவழகியும் நகைத்தாள். அம்மனே என்று ஏதோ சொல்ல துவங்கிய அல்லியை நோக்கி, என்ன மகாராணி என்று கேட்டாள் பூவழகி. நான் தங்களுக்கு மகாராணி அல்ல என்று கடிந்து கொண்டாள் அல்லி. நானும் தங்களுக்கு அம்மனி அல்ல. தங்களுக்கு என்று என்னை அழைக்கக்கூடாது, என்னையும் அப்படி அழைக்கக்கூடாது. எப்படித்தான் அழைப்பது? பூவழகி என்று பெயர் சொல்லி அழைக்கலாமே. மாட்டேன். அப்படியானால் புருஷன் சகோதரி பெரியவளாயிருந்தால் அக்கா என்று அழைக்கலாம். மிகுந்த வெட்கத்துடன் இதை சொன்ன அல்லி தலையை கவிழ்த்து கொண்டாள். அல்லியை நெருங்கிய பூவழகி அவள் முகத்தை நிமிர்த்தி, அல்லி, ஏதோ என்று ஊக்கப்படுத்தினாள். போங்கள் அக்கா என்று சொல்ல முடியாத வெட்கத்துடன் அதை சொல்லிவிட்டு மரப்பெட்டியை நோக்கி ஓடிய அல்லி அதை பார்த்து பிரமித்து அப்படியே நின்றாள். இப்பொழுது தெரிகிறதா மன்னர் எத்தனை முன் யோசனைக்காரர் என்று? அதுவும் தன் ராணிக்கும் சகோதரிக்கும் என்னென்ன ஆடைகள் தேவை, என்னென்ன அணிமணிகள் தேவை என்பதை ஆராய்ந்து அத்தனையையும் வாங்கி வைத்திருக்கிறார் என்று கூறி மீண்டும் கேலியாக சிரித்த இன்பவள்ளி அந்த மரப்பெட்டியிலிருந்து 2 பட்டு சேலைகளையும் அழகிய கச்சைகளையும் எடுத்து அல்லிக்கும் பூவழகிக்கும் அளித்து தானும் ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டாள். பிறகு இருவருக்கும் குழல்களை கோதி வாரி எடுத்து கொண்டைகளை போட்டாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் மன்னரிடமிருந்து அழைப்பு வந்தது உணவருந்த. அறுசுவையுடன் படைக்கப்பட்ட உணவருந்திய சமயத்திலேயே பூவழகி பல கேள்விகளை கேட்டாள். அவற்றுக்கெல்லாம் மன்னன் ஓரளவு ஒளிவு மறைவில்லாமல் பதில் சொல்லி வந்ததை கண்ட நாங்கூர்வேளை பிரமித்து போய், இந்த பெண்ணிடம் எத்தனை நம்பிக்கை வேந்தனுக்கு என்று தனக்குள் பலமுறை கேட்டுக்கொண்டார். உணவருந்த ஆரம்பித்ததுமே பேசவும் ஆரம்பித்த பூவழகி, 2 மாத காலமாக தகவல் ஏதுமே இல்லாததைக் கண்டு மிகவும் தத்தளித்தேன் அண்ணா. நீ இருக்கும் இடம் கூட தெரியவில்லை. இத்தனை தூரத்தில் இருப்பாய் என்று தெரியாது என்றாள். இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கவே நாளாயிற்று சகோதரி. நாடு இன்னொருவனிடம் இருக்கும்போது நாடொடியாக தெரியும் மன்னன் ரகசியத்திலும் எச்சரிக்கையாகத்தானே காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்றான் கரிகாலன். ரகசியத்துக்கு காடு அவசியம்தான். ஆனால் சோழ நாட்டிலிருந்து தொலைதூரத்தில் இருந்தால் எதிரியை எப்படி கண்காணிக்க முடியும் என்று மீண்டும் கேட்டாள் பூவழகி. கண்காணிக்க ஒற்றர்கள் இருக்கிறார்கள் சகோதரி. ஆனால் குணவாயிற்கோட்டம் நாட்டிலிருந்து தொலைதூரத்தில் இல்லை. தவிர போர்த்துறையின் அவசியத்திலிருந்து கவனித்தால் இது மிகவும் முக்கியமான இடமும் கூட. இதன் பெயர் குணவாயிற்கோட்டமா? ஆம். இது கொங்கு நாட்டில் இருந்தாலும் கருவூருக்கு நேர்கிழக்கே 3 காத தூரத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு ஊர் வஞ்சியின் கிழக்கு புறத்தில் கிழக்கு வாயிலை போல் இருப்பதால் இதை சேரர் குணவாயில் என்று அழைக்கிறார்கள். இங்கே கீழே ஒரு குறிப்பு இருக்கு. குணவாயில் என்ற குணவாயிற்கோட்டம் கொங்கு நாட்டில், அதாவது சிதம்பர தாலுகாவில் இருக்கிறது. இப்பொழுது குணவாசல் என்று அழைக்கப்படுகிறது. கருவூருக்கு நேர் கிழக்கே 30 மைலில் இருக்கிறது. விவரங்களுக்கு பேராசிரியர் மு. ராகவையங்கார் எழுதிய ஆராய்ச்சி தொகுதி பக்கம் 247 பார்க்கவும். இது சாண்டிலின் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. மறுபடியும் நம்ம நாவலுக்குள்ளே போகலாம். இந்த குணவாயிற்கோட்டத்தின் மேற்புறத்தில் சேர மன்னன் தலைநகர் வஞ்சியும் கிழக்கு பகுதியில் புகாரும், 2க்கும் குறுக்கே சோழ நாட்டு தலைநகர் உறையூரும் இருப்பதால் இந்த ஒரு இடத்திலிருந்து 3 முக்கிய இடங்களையும் நாம் கவனிக்க முடியும். தவிர இந்த கோட்டம் சோழ நாட்டிலிருந்து சிறிது தள்ளி இருப்பதால் இரகசியமாக படை திரட்டுவதும் சாத்தியம். படைபலம் மிகுதிப்பட்டு நான் போரிட துவங்கும் போது ஒரு படைப்பிரிவினால் கருவூரில் சேரனை தடை செய்து உறையூரை தாக்கலாம். இவற்றையெல்லாம் யோசித்தே குணவாயிற்கோட்டத்துக்கு வந்தேன். இங்குள்ள அடவியும் குன்றுகளும் என் ஏற்பாட்டுக்கு பெரிதும் உதவியாயிருந்தன.
திரட்டப்படும் படைகளை மறைத்து வைப்பதற்கும் அவற்றுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் இந்த இடம் முதல் தரமாயிருக்கிறது என்று விளக்கினான் கரிகாலன். மன்னனை ஆச்சரியத்துடன் பார்த்த பூவழகி, இத்தனை இளவயதில் எத்தனை கூர்மையான அறிவு படைத்தவராய் இருக்கிறார் மன்னர் என்று தன் மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். ஆனாலும் அதை வெளிக்கு காட்டாமல், அப்படியானால் எப்பொழுது உறையூரை தாக்குவதாக உத்தேசம் என்று கேட்டாள். வாயில் போட எடுத்த உணவை கையிலேயே வைத்து கொண்ட கரிகாலன் பார்வை தொலைவிலிருந்த உறையூரை நோக்கிச் சென்றது. சிந்தையும் எங்கோ கனவுலகில் சஞ்சரிப்பதை கண்கள் வலியுறுத்தின. ஏதோ கனவில் பேசுவது போலவே அவன் சொற்களும் வெளிவந்தன. உறையூரை எப்பொழுது தாக்குவதாக உத்தேசம்? சரியான கேள்வி சகோதரி. ஆம், எப்பொழுது உறையூரை தாக்கலாம்? இந்த கேள்வியை பல முறை நானே என்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் உறையூரை தாக்குவதானால் முதலில் சேர பாண்டியர்களை சமாளிக்க வேண்டும். பிறகு புகாரின் யவனர்களை சமாளிக்க வேண்டும். நான் போர் பறை கொட்டிய மறுவினாடி சேரன் படை தெற்கிலிருந்தும் யவனரின் படைகள் கிழக்கே புகாரிலிருந்தும் கிளம்பி சாரி சாரியாக சோழ நாட்டில் பாயும். அப்படி பாய்ந்தால் வீரர்கள் மட்டுமின்றி சாதாரண மக்களும் பெருவாரியாக மாய்ந்து போவார்கள். சோழ நாட்டு மண் இரத்த ஆடை புனையட்டும். வீரர்கள் இரத்தம் சிந்தட்டும். அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் சாதாரண மக்கள் இரத்தமும் சிந்துமே. அதற்காகவே அஞ்சுகிறேன். அப்படி சாதாரண மக்கள் இரத்தம் சிந்த வேண்டாம் என்றால் எல்லைகளிலேயே போர் நடக்க வேண்டும். எல்லைகளில் போர் நடப்பதானால் படைகள் 3 பிரிவாக பிரிய வேண்டும். அத்தனைக்கும் படைபலம் நம்மிடம் இல்லை. ஆகவே பொறுக்கிறேன். இன்னும் படை திரட்டி மக்கள் உயிர் சேதமின்றி நாட்டை அடைய எண்ணுகிறேன். இந்த இடத்தில் கரிகாலன் ஏதும் பேசாமல் நின்றான். அவன் பேச்சை கேட்ட அல்லி பெருமிதத்துடனும் கரை கடந்த காதலுடனும் கண்களை உயர்த்தி அவனை நோக்கினாள். ஆனால் கரிகாலன் மனம் உலகத்தையே மறந்து சோழ நாட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்ததால் அவன் அந்த பெண்கள் இருப்பதை மறந்தான். சகோதரி பாசத்தையே மறந்தான். குகையின் சூழ்நிலையையே அடியோடு மறந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு திடீரென எழுந்து கை கழுவி வேகமாக குகைக்கு வெளியே சென்றான். மற்றவர்களும் உணவருந்துதலை பாதியில் நிறுத்திவிட்டு குகைக்கு வெளியே சென்றார்கள். அதற்கு பிறகு 2 நாட்கள் பெண்கள் மூவரும் கரிகாலனை பார்க்கவே இல்லை. அதை பற்றி கேட்டபோது நாங்கூர்வேல் கூட சரியான சமாதானம் சொல்லவில்லை. அதனால் வேதனை அடைந்த உள்ளத்துடன் காட்டில் பதுங்கியிருந்த படைப்பிரிவுகளை பகலில் பார்வையிட்டு காலம் கழித்த அல்லியும் பூவழகியும் கரிகாலன் எங்கு சென்றான், ஏன் காணப்படவில்லை என்பதை அறிய முயன்றார்கள். 3 நாட்கள் வரை தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. 4வது நாள் பூவழகி மட்டும் தனியே தன் குகையில் நின்று ஆலமரக் கிளையில் இருந்த பஞ்சவர்ண கிளியை பார்த்து, அண்ணன் எங்கே கிளியே, நீ கூட சொல்ல மாட்டாயா? எத்தனை பேருக்கு தூது சென்றிருக்கிறாய்? என் அல்லி தவிக்கிறாளே, அவளுக்காக ஒரு முறை தூது சென்று வாயேன் என்று பைத்தியம் போல் கேட்டாள். அதை புரிந்து கொண்டது போல கிளியும் கத்திக்கொண்டு சிறகடித்து வெளியே சென்றது. அந்த கிளி தூது சென்றிருக்கத்தான் வேண்டும். 4வது நாளிரவில் பெண்களின் குகைக்குள் கரிகாலன் வெகு வேகத்துடன் புகுந்தான். புகுந்தவன் சகோதரன் கரிகாலன் அல்ல, அரசனான கரிகாலன் புகுந்தான். புகுந்த வேகத்தில் அல்லி என்று ஆங்கியிடும் தோரணையில் அழைத்தான். அல்லி வெட்கத்துடன் அவனை ஏறெடுத்து பார்த்தாள். ஏனண்ணா, வரும்போதே அதட்டல் பலமாயிருக்கிறது என்றாள் பூவழகி. இந்த பேச்சுக்கு இது சமயமல்ல சகோதரி என்று திட்டமாகவும் கடுமையாகவும் அறிவித்த மன்னவன், அல்லி, நீ உடனே புகார் சொல்ல வேண்டும். புறவிகளும் துணை காவலரும் தயாராயிருக்கிறார்கள். புறப்படு என்றான். என்ன அத்தனை அவசரம்? பூவழகி சற்று அதட்டலாகவே கேட்டாள். தமிழகத்தை துண்டித்து சிதறடிக்க பெரும் வேலொன்று அதை நோக்கி வருகிறது. அந்த வேலை எய்பவன் யாரென்று அறிய முடியவில்லை என்றான் கரிகாலன். வேலா என்று வினவினாள் பூவழகி. விளக்கம் தேவையா? இதோ போய் விளக்கம் சொல்லக்கூடியவரை அனுப்பி வைக்கிறேன். அல்லி, புறப்பட தயாராயிரு. கட்டளையிடுவது காதலன் அல்ல, சோழ நாட்டின் மன்னன் என்று கூறிவிட்டு குகையிலிருந்து வெகு வேகமாக வெளியில் சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் சமநாடிகள் குகைக்குள் நுழைந்தார். அவர் முகத்தில் சொல்லவொண்ணா கவலை படர்ந்து நின்றது. அத்தியாயம் 85 நிறைவுற்றது.